முடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி. வசந்தி வசந்தி என்னதான் பண்ணி தொலைகிறாளோ இவ. நாலு முடி அறிவு கிட்டவளே, எவ்வளவு நேரம் கூட்டுன்னு இருக்கான். செத்த நேரம் நான் படுக்க கூடாதே, உனக்கு பொறுக்காதே. வசந்தி டீ போட்டு எடுத்தா வசந்தி, காலையிலே என்ன பாடா படுத்தாத, தலைவலியா இருக்கு. உனக்கு என்ன நீயே போய் போட்டு குடிப்போ. இந்த மாசம் சம்பளம் எல்லாம் என்கிட்ட கேட்காது, நானே பாத்துக்கிறேன். வீட்டு செலவு எது வரவு செலவுன்னு நானே பார்த்து செஞ்சுக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு அதுக்குள்ள இப்படி கோவப்படலாமா? உட்காருங்க, போய் போட்டு எடுத்தாரேன். ஏங்க இன்னாங்க காப்பி. இன்னைக்கு சம்பள தேதி பாத்தீங்களா? மறந்தே போயிட்டேங்க. மறப்ப நீ எல்லாத்தையும் மறப்ப. பிள்ளைங்களா அங்க அடிச்சு மாஞ்சி நிறுத்துங்க ஒன்னோட ஒண்ணு. நீ உள்ள படுத்துன்னு பாட்டா கேட்டுன்னு இருக்கா? ஏன் வசந்தி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. டீயை கொடுத்துட்டு போ. நீ எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறியோ? நாலு முடி சொத்துக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சியானா இன்னும் 2 கூட கொடுத்துருக்கணும் கூட சேர்த்து. ஜித்து, சியானா அடிச்சிருக்க மாட்டாளே, கனி தானே உன்னை அடிச்சா? சொல்லு. ஏற்கனவே அவன் பாக்கெட்ல இருந்து 1 ரூபாய் எடுக்க மாட்டா. இந்த கேள்வி வேற நான் எங்கேயா போறேன்னு குச்சின்னு கிடக்குறா. இதுல இவன் வேற. ஜித்து, சியானாக்கா ரொம்ப நல்லக்கா, ஒன்னதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்ப வீட்டுக்கு வருவே, உன் கூட விளையாடலாம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாப்பா அவ. நீ வாயே, நான் அவகிட்ட போய் என்னன்னு கேக்குறேன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு ரப்பப்பன், ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி. நாலு முடி வசந்தி. சியானா, உங்க அம்மா வராங்க, வாங்க ஓடிடுவோம். சியானா ஓடாத, நில்லு சொல்லிவிட்டேன். நான் நிக்க மாட்டேன், நீ அடிப்ப. சியானா அடிக்க மாட்டேன், நில்லு. ஏய் சியானா, எதுக்கு ஜித்து அடிச்ச? அவன்தான் என் ஃப்ரெண்ட் மஞ்ச முடிய திட்டிட்டான், அதான் அடிச்சான். நது மஞ்ச முடியா? ஆம்பளை பிள்ளைக்குள்ள விளையாட கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அதாம்மா, நான் ஜித்து கூட விளையாடவே இல்ல. அறிவு கட்டல அப்படியே அவங்க அப்பா நாட்டம் ஒரு கூறு இல்ல. மஞ்ச முடியும் ஆம்பளை பையன் தானடி? அவன் என் ஃப்ரெண்ட். எனக்கு ஜித்த பிடிக்காது. எனக்கும் சியானாவை பிடிக்காது. பெரியம்மா, இந்திரஜித்து மேலதான் தப்பு. அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்ச மூடி கூட சண்டை போட்டான்.
மரியாதையா? சங்கூதர வயசுல சங்கீதா, பல்லு போன வயசுல ஆண்டின்னு கூப்பிடுமா ஆண்டின்னு. இது என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து நான் வெளியே தான் படுக்கிறேன். இது இந்த கட்டளை பிடிச்சுன்னு விட மாட்டேங்குது. கையில காசு வரட்டும், அப்புறம் உனக்கு சாப்பாட்டுல பேதி மருந்து கலந்து குத்துறாரு. மதியம் என்ன சாப்பாடு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? இந்த கிழவி என்ன என்னென்னமோ சொல்லுது. பாட்டியோ சி ஆண்டி, நானே பிகாம் தான் படிச்சிருக்கேன், இன்ஃபார்ம்லாம் படிக்கல. என்னன்னு சொல்லு பாட்டியோ. உன்கிட்ட போய் அதெல்லாம் சொல்றேன் பாரு, அன்எஜுகேட்டட் ஃபெலோ. மதியம் என்ன சோறு பொங்கிருக்க சாப்பிட? மதியத்துக்கா சோறு வடிச்சிட்டு கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு அப்பளம் மணக்க மணக்க வறுத்து வச்சிருப்பேன், போட்டு எடுத்தாருவா. அப்பளத்துல என்னடி மணக்குது? ஒரு கறியோ மீனோ வாங்கி சமைக்க வேண்டியதானே? இது வேணும்னு வந்த நாள்ல இருந்து வாங்கி வாங்கி தின்றாளுங்களே தவிர ஒரு காசு அவுக்க மாட்டாளுங்க. இவளுங்க நிஜமாலே கோடீஸ்வரி தானா இல்ல என்கிட்ட இருந்து வாங்கி தின்றதுக்குனே வந்திருக்காளுங்களான்னு தெரியல. இவளுங்களுக்கு ஆக்கி போடுறதுக்குள்ள ஏன் சொத்து கரைஞ்சிரும் போலயே. மார்க்கெட்டுக்கு போய் 2 கிலோ மட்டன் வாங்கி வந்து பிரியாணி செஞ்சிரு. ஏன் மருமவளை கூட்டிட்டு போய் என்னென்ன மீன்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வந்து குழம்பு வச்சிரு. என்ன அடி பாவி சண்டாளி, நீ யாரு தாண்டி? நீ யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியலையே. எல்லாத்தையும் இன்னைக்கே தின்னுட்டு நாளைக்கெல்லாம் செத்துருவாளோ? நாளைக்கெல்லாம் தின்னவே மாட்டாளோ? இவ்வளோ திருத்த கேக்குறாளே. வாங்கிடலாம். பாட்டியோ சி ஆண்டியோ, உங்களுக்கு இந்த சுகர் பிபிலாம் ஒன்றும் இல்லையோ? எது? அது ஒன்றும் இல்லை பாட்டியோ. இந்த சுகர் பிபிலாம் இருந்தா அப்படி கொழுப்பு நெஞ்சில் அடிச்சு அடுத்த செகண்டே செத்து போடுறாங்களாம். அதுவும் வயசானவங்களுக்குலாம் தாங்கவே மாட்டுதான். அதான் கேட்டேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சொல்றத செய்யறியா இல்ல நாங்க எங்க பக்கலாக்கு போய்க்கிடுமா? சரி பாட்டியோ, எல்லாம் செஞ்சிடுறேன். பாவி கிழவி, நான் என் புருஷன் பிள்ளைக்கே சமைக்க மாட்டேன், என்னென்ன வேலை வாங்குறேன் என்ன? இருடி, என் தங்கச்சி உன் வீட்டுக்கு மருமவளாக்கி அந்த பங்களாலே உன்னை குழி தோண்டி புதைச்சிடுறேன். ஐயோ, இந்த பொம்பளையா? இது வாங்குறவங்களுக்கு எடுத்துடுமே. என்னன்னா குப்பண்ணே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏமா நீ வேற? நான் இங்கேதான் இருக்கேன், நீ தான் இதெல்லாம் வாங்குறதே கிடையாது. என்னத்தையாவது ஒரு குறை சொல்லிட்டு போயிடுற. என் தெரு ஜனெல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வராவ. அப்படியாம்மா? வாங்க வாங்க, எல்லா மீனும் இருக்கு. வாழை, நண்டு, சங்கரா எல்லாம் இருக்குமா. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. எம்மா சாலை கிடக்குது, சாலை வஞ்சர பாருமா, எவ்வளோ பெருசு இருக்கு. அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ற. இதை வாங்கி கொடு, கிலோ 2000 ரூபாய் தான். அடேங்கப்பா, என்னன்னா கடையில இருக்க எல்லா மீனுக்கும் வெளிய சொல்றீங்க என்ன? ஏமா என்னம்மா நீ? இந்த எல்லா மீனும் உனக்கு 2000 தானா? இது வேற ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கம்மா, இம்போர்ட் பண்ண வச்சிருந்த மீன். அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதான் வச்சிருக்கேன். வேணா வாங்குங்க, இல்ல இடத்த காலி பண்ணுமா. நீ பொழப்பையே கெடுத்துருவோ போலயே. ஐயோ, இந்த ஆள் வேற இப்படி அசிங்கப்படுத்துறானே. அண்ணே, அந்த வஞ்சரம் எத்தனை கிலோனா இருக்கும்? அது இருக்குமா ஒரு 5-6 கிலோ. சரிங்கண்ணே, அந்த வஞ்சரம் குடுத்துருங்க. இறால 2 கிலோ, நண்டுல 5 கிலோ போட்டுருங்கண்ணே. ரொம்ப உயிர் நண்டுதான். ராக்கி தம்பியும் விரும்பி சாப்பிடுவாரு. அப்படியாமா? அப்ப நானே செஞ்சிரேன். சியானா கூட அதான் பிடிக்கும். பாத்தியா, ஜித்துக்கும் அவனுக்கும் ஒரே டேஸ்டா இருக்கு. அவன் சொன்னதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிருங்கனே. சரிமா சரிமா. இவங்க இருக்கக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துடணும். எப்படி இருக்குமோ தெரியலையே. வாழ்நாள்ல வஞ்சரத்து கேள்விதான் பட்டிருக்கேன். இப்பதான் முறையா பாக்குறேன். அதுக்குதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க போல, பிடிச்சாலும் புளியங்கம்பா பிடிக்கணும்னு. நானும் தான் ஒரு முருங்கை கொம்பை பிடிச்சனே, முறிச்சுன்னு அப்படியே உழுந்து விட்டேன். ஹலோ, இங்கதாங்க இதோ மீன் வாங்க வந்தேன். இதோ வந்துடுறேன். சரி சரி. அப்படிங்களா? தோ வந்துட்டேன். அட கடவுளே, இவன் எங்க போயிட்டு இருக்கா? பிரியா அண்ணி, ஒரு இம்பார்ட்டன்டான ஃபோன் கால் அண்ணி, நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. என்ன எவ்வளவு ஆச்சு? ஏமா 10,000 ரூபாய்மா. என்ன 10,000? கடவுளே,
என்னது இஎம்ஐல கட்ட போறியா? மூஞ்ச பத்தி என்னல முன்ன பின்ன மீனை பாத்தியா இல்லையா? தோ குதுபேர் ஸ்கேனு அதுல கட்டிட்டு போ. இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல. நாட்டுக்கு தேவையானதை கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லாதெல்லாம் கண்டுபிடிப்பானுங்க. அண்ணி அண்ணி தோ வந்துட்டேன். தோ வந்துட்டேன். இல்ல நீ வரதுக்குள்ள நான் காரியத்தை முடிச்சிட்டு போயிடுவேன். அண்ணி ஒரே ஒரு டீ கிடைக்குமா அண்ணி? கோச்சுக்காதீங்க, ஒரே தலைவலியா இருக்கு அதான். ஐயோ மாப்பிள்ள என்ன பேசிட்டீங்க நீங்க? எப்ப ஏதாவது கேப்பீங்களே என்ன நான் காத்துன்னு இருக்கேன். என்ன மாப்பிள்ள நீங்க எது வேணாலும் என்ன கூட்டி கேளுங்க. தோ 2 மினிட்ஸ் இருங்க மாப்பிள்ள. மடக்க மடக்க நான் கொண்டு வரேன் காபி. மாப்பிள்ள கூட்டி வரா? அண்ணி ஆமாங்க, நீ லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் காப்பி கேட்கலான்னு கூப்பிட்டேன். வசந்த நீ போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி சரி, நானும் போட்டு கொண்டாரட்டா? உங்க அன்பு தலை தாங்கவே முடியல. சரி எடுத்துட்டு வாங்க. ஆ சரி. யார் இது? ஓ உமா தங்கச்சி சரசா. உங்க அக்கா கல்யாணத்துல பார்த்தது ஒண்ணு. சின்னோண்டு நல்லா மூக்கு சளி ஒழுவு ஒழுவு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சின்னு கிடந்த. இப்ப நல்லா ஜேஜேன்னு வளர்ந்துட்டு போலியே. அது இருக்கட்டும், என்ன விஷயமா இங்க வந்திருக்க? எப்ப கிளம்ப போற? என்னது நான் வீட்டை விட்டு போகணுமா? இது ஏன் அத்தா வீடு. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வர? உன் புருஷன் பேரு ராஜாவா இருந்தா நீ பெரிய மகாராணி நினைப்போ. எல்லா இடத்தையும் ஆட்சி பண்ணின்னு திரியணுமோ? ஏய் என்ன பெரியவன் மட்டும் மரியாதை இல்லாம இப்படி பேசின்னு திரியற? உங்க அக்கா வந்துட்டு எதுவும் சொல்லி தரலையா? பாரு நாலு முடி. ஏற்கனவே உங்க அக்கா என்ன பத்தி எல்லாம் சொன்னா. உனக்கு தனியா ஒரு நாள் இருக்கு, முன்னாடி தொங்கின்னு இருக்கு பாரு அந்த 4 முடி. அது பிடிச்சி கறக்கு கறக்குன்னு சுத்தி வெளியே கடாசிடுவோம் பாத்துக்க. இவ 10 நாள் முடிக்கு சமமா இருப்பா போலியே. இவ கிட்டலாம் நம்மளால வாய் கொடுத்து மல்லு கட்ட முடியாதுடா சாமி. எப்படியாவது பயப்படுத்த காட்டிக்கவே கூடாது மூஞ்சில. இப்படியே மெயின்டெய்ன் பண்ணனும், இல்லனா அவ்வளவுதான். ஏய் இழுவ கூறு கட்டவளே, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஓ தங்கச்சி ஏதாவது திட்டணும்னு சொல்லிட்டு வெளியே நின்னு ஒட்டி கட்டு நிந்தியோ? அவள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? நான் யாரு, எப்படியாப்பட்ட ஆளு, என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எல்லாம் சொன்னியா இல்லையா? உன்னை பத்தி சொல்ல என்ன இருக்கு? சுதந்திர போராட்ட தியாகியா நீ? ஏ இல்ல அங்க கடந்து என்ன புலம்பிட்டு இருக்க? அக்கா நான் சொல்லுதேன்க்கா, அவ ஏதோ சின்ன பொண்ணு, வாயில வந்ததெல்லாம் பேசியிருப்பா. நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கக்கா. ஏய் எங்க அக்கா இழுவ கிழுவன்னு கூப்பிட்டா வாயில இருக்க பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். ஏச்சப்பா வாங்கிட்டா யார் பேசுவா? அம்மா இவகிட்டலாம் நம்மளால போராட முடியாது, அப்படியே போயிடும். காயத்ரி காயத்ரி, ச்சே ஏதாவது ஒரு மூளையை பிடிச்சிட்டு அங்கேயே அழுதுன்னு உட்கார்ந்திருப்பா. ஒரு கூறு இல்ல அவளுக்கு. ஏய் சரசு சரசு இங்கன வாயே. ஏய் ஏறோ கடாவே, என்ன விஷயம் சொல்லு. அவ இவ்ளோ பேச்சு பேச கம்ம கேட்டு நின்னு இருக்கா. சரசு அத விடு, முக்கியமான ஒரு விஷயம் இங்க வாயே. என்ன சொல்லு. சரசு மாப்பிளைக்கு டீ வேணுமா? போய் டீய போடு. ஏய் இழுவ இரும மாடே, எனக்கு கோழி சரியாக்குறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க வேற கறியாக்கலான்னு பாக்குறியா? என்ன எனக்கு தெரியாது டீ எல்லாம் போட சொல்ற? ஏய் சரசு, அப்பதான் நம்ம மாப்பிளைய கையுக்குள்ள போட முடியும். ஏய் இழுவ மாடே, எனக்கே கேக்குது நீ பேசுறது. இது வேற ரகசியம் பேசுறாளுடா, ரகசியம். ஏய் என்ன சொன்னா? ஐயோ அம்மா நம்ம போய்டுவோம். சரசு நம்ம இப்பையில இருந்தே ஐஸ் வச்சாதான் சொத்தெல்லாம் நமக்கு வரும். 400 கோடி ஞாபகம் இருக்கா? இப்ப என்னவா டீ தானே வேணும்? இரு வரேன். சரசு எங்க போற? வண்டி சாவி எடுக்க போறேன். டீ தூளா வாங்கியார போற? அதெல்லாம் வீட்டிலே இருக்கு சரசு. என்னது டீ தூள் வாங்க போறேனா? நான் ஏன் டீ தூள் வாங்க போறேன்? டீயே வாங்கியாரேன், நாங்க தான் குடிப்பேன், நல்லா இருக்கும். மாப்பிள்ளை எங்களுக்கு தான். ஏ ஒண்ணா ஏ காயத்ரி, எனக்கு
மதியதே வந்து காப்பி கொடு. தேவலாத்தெல்லாம் பண்ணி நின்ற அவ்வளவுதான். ஏய் மூஞ்சி ஒழுங்கா சிரிச்ச மேனிக்கா வையி, இல்ல அவ்வளவுதான் சியானாவை கட்டி பிடிச்சின்னு கிணத்துல குச்சிருவேன். ஐயோ அக்கா ஏன்க்கா இப்படிலாம் பண்ற? இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. வாவ், வாட் a பியூட்டி. அண்ணி யாரு நீ? இது இவ்வளவு அழகா இருக்காங்க. மாப்ள ஏன் தங்கச்சி தான் மாப்ள, ஊர்ல இருந்து வந்திருக்கா. இன்ஜினியரிங் படிச்சிருக்கா மாப்ள, கை நிறைய சம்பாதிக்கிறா. அடி பாவி நாலு முடி, என்கிட்ட டிப்ளமோ தான படிச்சிருக்கன்னு சொன்னா என்னென்னலாம் சொல்லுறா இவ. ஆவ் சூப்பர் சூப்பர். அமெரிக்கால உங்களை மாதிரி ஆட்களை தான் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன மாப்ள, போக்குல நீங்களே கூட கையோட கூட்டி போயிடுங்க. அதுக்கு என்ன, கூட்டு போயிட்டா போச்சு. அத்தா சின்னத்தா உங்களுக்காக கிரீன் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்காத்தா, இந்தாங்க. அடடே, நீங்க கிரீன் டீயை போட்டு வந்துட்டீங்களா? ஆனா இப்போதைக்கு எனக்கு கிரீன் டீ குடிக்கிற மூடே இல்ல. அமெரிக்கா ஃபுல்லா கிரீன் டீ தான். நம்ம ஊர் டீ குடிக்க எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு வாட்டி நம்ம ஊர் டீ குடிக்கட்டுமா? அடி பாவி, மலமாடுமே நிக்கிறா பாரு. அவ எப்படி அத்தா அத்தான் கூப்பிடுறா. இவ்வளவு தான் இருக்காளே ச்சே. நீங்க கொடுங்க. என்ன அருமையான டீ. இந்த டீயை குடிக்கிறதுக்கு அமெரிக்கால இருந்து டெய்லி வந்துட்டு போலாம் போலயே. இந்த டீ போட்ட கைக்கு தங்க வலையே போடலாம் போலயே. ஐயோ, நான் என்ன ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அவங்க ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, புதுசா அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. நீங்களே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பேசறா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவ சூப்பரா சமைப்பா, எல்லாமே சமைப்பா தம்பி. அவ்வளவு டேலண்ட். அத்தா அத்தா இந்தாங்க அத்தா, இந்த போண்டாவை சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்காக பார்த்து பார்த்து நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து செஞ்சேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது உங்க அமெரிக்காலலாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன். இது ரொம்ப இல்ல சும்மா தான் நினைக்கிறேன். அது என்ன? அது ஹெல்த்தி ஹெல்த்தி. சின்னத்தா இது உங்க நாட்டு உணவு மாரி இல்ல, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதே உனக்கு தெரியாதா? இப்ப பாரு. ஏமா சரசு, உன்ன சின்ன வயசுல பார்த்தமா. ஏன் தங்கச்சிலாம் படபடான்னு வளர்ந்து பிஏ முடிச்சிட்டாமா. நீ என்னமா படிச்சிருக்க? நானா பிஎஸ்சி ஹிஸ்டரி படிச்சிருக்கேன். ஐடில கை நிறைய சம்பாதிக்கிறேன். மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறேன். என்னமா சொல்ற? சரசு அது பிஎஸ்சி ஹிஸ்டரி இல்ல, பிஏ ஹிஸ்டரி. சின்னத்தா நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல சின்னத்தா. நாங்க சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் தெரியுமா? எங்க அப்பா நாங்க சின்னதா இருக்கக்குள்ளே எங்களை விட்டு ஓடிட்டாரு. நீ ஏன் மகி கேக்குற? உங்க ஆத்தாக்காரி என்னென்னலாம் பண்ணாலோ அடிச்சு பத்திட்டு எப்படி நடிக்கிறா பாரு. அப்பில இருந்து எங்க வீட்டுக்கு நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். வேலைக்கு போயிட்டு வந்து காசு கொடுப்பேன். எங்க அக்காவை கூட நான் தான் படிக்க வச்சேன். ஆனா நான் படிக்கல. நாளைக்கு கூட ஏதாவது வேலைக்கு போனாதான் எங்க வீட்ல சோறு பொங்கும். 1 ரூபா கூட என் கையில காசு இல்ல. இது கூட உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமே சொல்லி கை கால்ல இருந்ததெல்லாம் வச்சு வாங்கிட்டு வந்தேன் மாமா. அடி பாவி, ரூபாய்க்கு 2 போண்டா வாங்கிட்டு வந்துட்டு எப்படி பில்டப் கொடுக்குறா பாரு. சரி விடுங்க அத்தா, நான் ஏழையா பிறந்தது ஏன் தப்பா? கடவுளே, இவ்ளோ பணத்தை மொத்தமா நான் நேர்லயே பார்த்தது இல்லையே. டிவில தான் பாத்துக்கிறேன். இவ்ளோ பணம் வச்சிருக்கா. நிஜமாலே உன் கோடீஸ்வரன் தான் போல. இந்தாமா, நான் இருக்கக்குள்ள இனிமே நீ அப்படி பேசவே கூடாது. எப்ப எது வேணும்னாலும் என்கிட்ட தான் வந்து கேட்கணும். என்ன, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. ஏய் வாங்காதடி, வேணான்னு சொல்லு. இல்ல சரி அத்தா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால நான் வாங்கிக்கிறேன். ஏய் நாலு முடி, பார்த்தல்ல, பணமும் எனக்கு தான் பையனும் எனக்கு தான். தேவையில்லாம என் வழியில கிராஸ் பண்ண அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துருவேன்.